கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது மயங்கி விழுந்திருக்கக்கூடிய அந்த இளைஞர் முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கு அவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் மருத்துவ முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு புறம் விஜய் பேசிக் கொண்டிருந்தார். அந்த காணொளிகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். மேலும் விவரங்களோடு மீண்டும் நமது செய்தியாளர் குணசேகரன் இணைந்திருக்கிறார். குணசேகரன், இது விஜய் பேச்சு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதி தருவாயிலேயே இந்த இளைஞர் மயக்கம் அடைந்திருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. அந்த ஆடியோஸ் எல்லாம் நம்ம கேட்கிறப்ப அங்க மருத்துவ முகாம் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தா வெயில் எந்த அளவுக்கு இருந்தது? இந்த பேச்சே 3 மணி நேரம் திட்டமிடப்பட்டிருக்கு. காலைல 10 மணியிலிருந்து வேற இவர்கள் காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அமர்வதற்கு இடம் இல்லை அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான ஒரு ஒரு சூழல் அங்கு இருந்துச்சு? நிச்சயமாக விஜய் பேசுவதற்காகத்தான் இந்த சீலநாயக்கன்பட்டி அருகே இந்த உள்ளக்கூடிய இந்த மைதானம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைவருமே நின்று கொண்டு பார்க்கக்கூடிய வகையில் தான் அவர்களுக்கு அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாற்காலிகளோ அல்லது மேற்கூரை நிழலோ எதுவும் இல்லாத ஒரு சூழலில் தான் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றது. சரியாக ஒரு 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் இந்த கூட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இதற்காகத்தான் காவல்துறையிலும் கூட அனுமதி பெறப்பட்டிருந்தது. இந்த கூட்ட நெரிசல் போன்ற பிரச்சனைகளுக்காகத்தான் பல்வேறு கட்டுப்பாடுகளும் கூட உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கூட்டமாக வரக்கூடியவர்கள் ஒரே இடத்தில் குழுமக்கூடாது. அதற்காகத்தான் அந்த பாக்ஸ் வடிவிலான தடுப்புகளும் கூட அங்கங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இன்றைய நிலையை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் ஒரு கடுமையான வெயில் என்பதும் நிலவிக் கொண்டிருந்தது. அந்த 12 மணி கூட்டத்துக்கு காலையில் இருந்தே பல நிர்வாகிகள் பல ஊர்களில் இருந்து வந்திருந்தார்கள். குறிப்பாக சேலம் மட்டும் சுற்றி இருக்கக்கூடிய மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்தும் கூட பல்வேறு நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்திருந்த நிலையை நம்மால் காண முடிந்தது. அதுபோன்று வந்திருந்தவர்கள் காலை முதலாகவே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். உள்ளே ஒரு கடுமையான வெயில் நிலவிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக உள்ளே காத்திருந்தார்கள். அவர்களுக்கு இதுபோன்று ஏதேனும் அசம்பாவிதம் நிகழும் பொழுது அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காகவும் முதலுதவி தருவதற்காகவும் 2 புறமும், அதாவது அந்த மைதானத்தினுடைய 2 புறங்களிலும் 2 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அவ்வாறு அந்த மருத்துவ முகாம்கள் அந்த காவல்துறை ஏற்கனவே அந்த நிபந்தனைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை ஏற்றுத்தான் இதுபோன்று அந்த மருத்துவ முகாம்களுக்கும் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த மருத்துவ முகாம்கள் இருந்தபடியால் தான் அந்த மயங்கி விழுந்த பெண்களுக்கெல்லாம் கூட உடனடியாக அந்த முதலுதவி சிகிச்சை என்பது அந்த மருத்துவ முகாம்களில் அளிக்கப்பட்டது. அவ்வாறு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதற்கு பிறகாகத்தான் அந்த இளைஞரும் இங்கிருந்து அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் அங்கு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவை அனைத்துமே விஜய் அங்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட சில பெண்கள் மயங்கி விழுந்ததை நம்மால் காண முடிந்தது. அவர்களை கைத்தாங்களாக அருகில் இருந்தவர்களும் போலீசாரும் கூட அவர்களை அழைத்து சென்று அருகில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்திற்குள் இருக்கக்கூடிய மருத்துவ முகாம்களில் அவர்களுக்கு அந்த முதலுதவி சிகிச்சைக்கான அந்த வசதிகளை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஒரு கடுமையான சூழல், அதாவது வெயில் நிலவக்கூடிய இடம். குடிநீர் என்பது அனைத்து அந்த பாக்ஸ் வடிவிலான அனைத்து பகுதிகளிலுமே அந்த குடிநீர் என்பதும் வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அது போதுமானதாக இருந்ததாக தெரியவில்லை. அதே போலத்தான் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வந்த இந்த சூரஜ் என்ற இளைஞரும் கூட அந்த கடுமையான வெயிலின் காரணமாக மயங்கி விழுந்து மயக்கமடைந்து முதல் கட்டமாக அவருக்கு முதலுதவி சிகிச்சை என்பது இங்கு தரப்பட்டது. அதற்கு பிறகுதான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு உயிரிழக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று போலீஸ் தரப்பில் இருந்தும் கொடுக்கப்பட்டிருந்தது. 5000 பேரை மட்டுமே நாங்கள் அழைத்து வருவோம், அவர்களுக்கு மட்டுமே குறிப்பாக QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வழங்குவோம் என்றெல்லாம் நிர்வாகிகள் தெரிவிச்சிருந்தார்கள். ஆனாலும் கூட இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்தில் 5000த்திற்கும் அதிகமான நபர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். கூட்டம் தொடங்குவதற்கு ஆரம்பத்தில் ஒரு கடுமையான சோதனை மற்றும் அதே போன்ற அடையாள அட்டை இருப்பவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்று இதையெல்லாம் பார்க்கப்பட்டது. அந்த அடையாள அட்டையும் கூட அதில் எந்த ஒரு சீரியல் எண்ணோ அல்லது வரிசை எண்ணோ எதுவுமே இல்லாத ஒரு நிலை இருந்ததன் காரணமாக ஒரே அடையாள அட்டையை பலர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல், அதை கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளும் கூட அதில் இருந்தன. அது மட்டும் இல்லாமல் இறுதி நேரத்தில் இது போன்ற அடையாள அட்டை இல்லாதவர்களும் கூட ஒட்டுமொத்தமாக உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். ஏற்கனவே ஒரு கடுமையான வெயிலில் பல மணி நேரம் காத்திருந்தார்கள். உள்ளே அனுமதிப்பதற்கும் கூட அங்கிருந்த போலீசாருடனும் வாக்குவாதத்தில்
ஈடுபட்ட காட்சிகளும் கூட நம்ம நேரடியாக பார்க்க முடிந்தது. ஏனென்றால் 5000 பேருக்கு மட்டுமே உள்ளே இருக்கக்கூடிய வகையிலான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் கூடுதலாகவும் உள்ளே இதுபோன்ற தொண்டர்களும் இறுதி நேரத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். கூட்ட நெரிசல் என்பது பெரிய அளவு இல்லை என்றாலும் கூட ஒரு கடுமையான வெயில் என்பது இந்த பகுதியில் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து தற்காப்பதற்காகவோ அல்லது வரக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளை பாதுகாப்பதற்கான எந்த ஒரு வசதியும் முன்னேற்பாடுகளும் ஒரு செய்யாத ஒரு சூழல் தான். காலை 10 மணி முதலாகவே இந்த சுட்டெரிந்த இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக உள்ளே அமர்வதற்கு கூட வசதிகள் இல்லாமல் அவர்கள் வெயிலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இது போன்று அடுத்தடுத்து சில பெண்களும் மயக்கமடைந்தார்கள். அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் நலமுடன் இருக்கிறார்கள். ஆனால் கெடு வாய்ப்பாக இந்த இளைஞர் அங்கு மயக்கமடைந்து உயிரை இழந்திருக்கின்றார். அவருக்கு உடனடியாக அங்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் கூட அவர் அங்கிருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அருகில் இருக்கக்கூடிய சில்நாய்க்கம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவர் வரும் வழியிலேயே உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.